ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றிய ஆவணங்களை திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவில் திருத்தம் கோரிய மனு தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். வழக்கு விசாரணை நடைபெறுவதால் ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவை திருத்த அமலாக்கத்துறை கோரிக்கை வைத்திருந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றிய ஆவணங்களை திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவில் திருத்தம் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அமலாக்கத்துறை கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றனர். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. வழக்கு விசாரணை நடைபெறுவதால் ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவை திருத்த அமலாக்கத்துறை கோரிக்கை வைத்திருந்தது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். அதாவது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பான அந்த விவகாரத்தில் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் அந்த உத்தரவுல ஒரு திருத்தம் கோரி அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போ அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரையில் இந்த வழக்கு என்பது தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் ஆவணங்கள் திரும்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் இந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்க மறுத்து இருக்கிறோம். உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட முடியாது என்று கூறி திருத்தம் செய்ய முடியாது என தெரிவித்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரம் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்ற போது டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பான அந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தடை கோரிய அமலாக்கத்துறையினுடைய மனுவையும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.